நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது 21/1/2021 இன்றைய ராசி பலன்களை 12 ராசிகளுக்கும் சொல்ல இருக்கிறோம். நாம் ராசிக்குள் செல்வோம். இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் மாலை 4:22 வரைக்கும், பிறகு பரணி நட்சத்திரம் வருகிறது. அஷ்டமி திதி மாலை 4:26 வரைக்கும், பிறகு நவமி திதி வருகிறது. இப்போது இந்த 12 ராசிகளுக்கும் பலனை நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம மேஷ ராசியை பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சந்திர பகவான் ராசியிலே இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. சுகஸ்தானாதிபதி, வீடு வாகனம் கல்வி இதுக்கு உண்டான அதிபதி அவர். ஸோ அவர் ராசியில் இருக்காருன்னா இதெல்லாம் மேன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. தாயாருடைய உடலில் மேன்மை, ஆரோக்கியமாக இருப்பாங்க, படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, வீடு வாசல் இதெல்லாம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நிலை, வண்டி வாகனங்கள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை சிறப்பாக இருக்குது. சுகஸ்தானம் நீங்கள் சிறப்பாக இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் வாங்கியது கேதுச்சாரம், நல்ல நிலை தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பணவரவு தனவரவு திருப்திகரமாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும், எந்த ஒரு குறையும் இல்லைங்க. தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது மிகவும். அதாவது தந்த இளைய சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. அல்லது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சௌக்கியமாக, ஏன்னா சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குங்க. ஒரு சிலர் வீடு வாங்கணும்னு யோசனையில் இருப்பீங்க. அது தாராளமாக அந்த முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்கள் சந்தோஷ மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள், பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு நாள், குலதெய்வ வழிபாடு செய்வீங்க, ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெற்று வருவீர்கள். ஆரோக்கியஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டை பார்க்குறதால கொஞ்சம் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, மற்றபடி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் போய் 7 குடையவன்னு உட்காந்துருக்காரு மனைவி, அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு பொருள் வரவு ஆதாயம் சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்க ரொம்ப திருப்தியாக போயிட்டு வேலை பார்த்துட்டு வர முடியும். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு பாராட்டுதல் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலர் பேனலில் இருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், வேலை கிடைக்காதவங்க முயற்சி பண்ணால் இன்டர்வியூ எதாவது வந்தால் நீங்கள் வேலை அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கூடுதல் லாபம் கிடைக்கும். இருந்த போதிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த 12ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையான ஒரு நிலை தான். இரவில் உறக்கம் வராது, கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. அதனால தான் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது ரிஷபம். ரிஷப ராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியை குரு பகவான் பார்ப்பது மாபெரும் சிறப்பு. வேற்று மொழி பேசும் அன்பர்கள் உங்களுக்கு ஆதாயம், அவர்களால் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. பண வரவு அதை விட திருப்திகரமாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். தாய்மாமன் வழியால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். ஒரு சிலர் வெளிநாடு போகலாமா, அங்கே போய் வேலை பார்க்கலாமான்னு யோசனை இருப்பீங்க. தாராளமாக போங்க, எந்த ஒரு குறையும் இல்லை.
உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு வண்டி வாகனங்களால் ஆதாயம், அசையா சொத்துக்களால் ஆதாயம், தாயாருடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கும். சந்தோஷ மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள், பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு நாள், குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். கொஞ்சம் 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எதிரிகளால் தொல்லை ஏற்படக்கூடிய ஒரு நாள், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதையும் பார்க்கும்போது 7ஆம் வீட்டில் கேது, அதனால் வாழ்க்கை துணை மனைவி கொஞ்சம் அனுசரித்து போங்க. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 8ஆம் வீட்டில் சுக்கிரன், வராக்கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை, பாக்கிய நிலைகள் ஏற்படுகிறது. உங்களுக்கு தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், தந்தையால் அனுகூலம் அப்படின்னு வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு இன்றைக்கி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு 11ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். பட் இருந்தாலும் காலதாமதமாகவும் கைக்கு வர்றது. அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகளாக பணிபுரியும் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் சிறப்பாக பணிபுரிந்து மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அடுத்தது மிதுனம். மிதுன ராசி அப்படின்னும்போது ராசி அதிபதி உங்களுக்கு 8ஆம் வீட்டில் மறைஞ்சிட்டார். அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னு யோசனை பண்ணாதீங்க. உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. செல்வம், செல்வாக்கு எந்த குறையும் இல்லை. வருவாய், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குது. பண வருவாய் திருப்திகரமாக இருக்குது. இப்போ கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. தாயினுடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கும். உங்கள் சுகஸ்தானமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு குறையும் இல்லை. படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய பூர்வீக ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது வில்லங்கம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம். அனுசரித்து போங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 5ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் காதல் வயப்பட்டு வீட்டுக்கு தெரிஞ்சு அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றக்கூடிய ஒரு சூழல். வாழ்க்கை துணை இன்று பரஸ்பர ஒற்றுமையாக இருப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களால ஆதாயமும் இருக்குது. 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது. வராக்கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை. இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு சூழல். 10ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் உங்களுக்கு வேலைக்கு செல்லும் அன்பர்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம். கட்டிடக்கலை மற்றும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று சொல்லுகிறோம். மற்றபடி இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது கடகராசி அதிபதி உங்களுக்கு எங்கே உட்கார்ந்துருக்காருன்னா 10ல் உட்காந்துருக்காரு. உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், ஈடுபாடு எல்லாம் உங்களுடைய வேலையை பற்றி, உங்களுடைய தொழிலை பற்றி தான் இருக்கும். அப்போ பிரமாதமாக பண்ணுவீங்க இல்லையா? அது வேறு கேது சாரம் வாங்கியிருக்கார். அதுக்கப்புறம் சுக்கிரன் சாரம் வாங்குகிறார். மாலை 4:22 வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சுக்கிரன் சாரம் வாங்கினதில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அந்த வேலை விஷயங்களில். சரி, அடுத்தது வருவோம். உங்களுக்கு இப்போ கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. செல்வம், செல்வாக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். பண வரவு, அதாவது 2 கூடியவன் 7ல் இருக்கிறார். பண வரவு திருப்திகரமாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். வீட்டில் விருந்தினர்களுடைய வருகை இருக்கும். இப்போது இந்த கடகராசிக்கு சனி பயிற்சி, குரு பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப யோகமான ஒரு காலகட்டங்க. உங்கள் திருப்புமுனையே வந்தாச்சு. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. சுகஸ்தானம் சரியில்லை. வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகும். உங்கள் தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்குங்க. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் அவங்க நல்லா படிப்பாங்க. எந்த ஒரு குறையும் இருக்காது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள்.
பாக்கிய நிறைவு இல்லை, குறைவு தான் இருக்கிறது. தந்தை வழி சொந்தங்களால் உங்களுக்கு பகைமை பாராட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இன்று 10ஆம் இடத்தில் செவ்வாயும் சந்திரனும் இருக்கிறார். சந்திரமங்கல யோகம் இருக்குங்க. இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. அதோட வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஒரு நிலை அப்படின்னாக்கா, சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். 11ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குரு பார்க்குறார். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. லாபம் லாபம் லாபம். மூத்த சகோதரத்தால் அனுகூலம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது சிம்மம். சிம்ம ராசி அப்படின்னும்போது சிம்ம ராசியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தாலும் செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. பண வரவு அதை விட திருப்திகரமாக இருக்குங்க. தைரியஸ்தானம் தான் சரியில்லை. இளைய சகோதரம் உங்களுக்கு பகைமை பாராட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் இன்றைக்கு கொஞ்சம் ஆர்டர் பண்ணால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அதோடு பார்த்திங்கன்னா தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்கங்க. உங்கள் சுகஸ்தானமும் கெடுகிறது. 5ல் சுக்கிர பகவான் இருக்கிறார். ஒரு சில இளஞ்சிட்டுக்கள் காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். 6ல் 4 கிரகங்கள் இருக்குது. அதனால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க. உங்களுடைய 8ஆம் வீட்டையும் 3ஆம் வீட்டையும் பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்க்குறார். அதனால் உங்களுக்கு சமூகத்தில் கொஞ்சம் அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. எந்த ஒரு குறையும் இல்லை. தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம். 10ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். சின்ன திரை பெரிய திரையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். அதில் ஒன்றும் எந்த குறையும் இல்லை. அடுத்தது 2க்கும் 11க்கும் உடையவன் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு மறைவு கிடையாது. அதனால் சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய ஒரு தினம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிறைவான ஒரு நாள் அப்படின்னு மன திருப்தியோட வீட்டுக்கு வரலாம். எந்த குறையும் இருக்காது. அடுத்தது 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார். ஒரு சிலர் வெளிநாடு செல்லலாமான்னு யோசனை இருப்பீங்க. தாராளமாக போங்க. கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன. அடுத்தது கன்னி ராசி அப்படின்னும்பொழுது கன்னி ராசியை குரு பகவான் பார்க்குறார். உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லைங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் அதை விட சிறப்பாக இருக்குது. வருவாய் திருப்திகரமாக வரும். இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. தைரிய வீரியஸ்தானம் வலு குறைகிறது. எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆனாலும் இளைய சகோதரம் உங்களுக்கு பகைமை பாராட்டக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார். ஒரு சில அன்பர்கள் வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். 5ல் 4 கிரகங்கள் இருக்குது. பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 7ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறார். 2ஆம் வீட்டையும் பார்க்குறார். கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி சண்டை சச்சரவு வரக்கூடிய நிலை. சொந்தமாக தொழில் பார்க்குறவங்க அந்த பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னு சொன்னால் அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் அனுசரித்து போங்க அப்படிங்கிறோம். அதையும் தாண்டி அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் சிறப்பாக பணிபுரிவார்கள். மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவதோடு ஒரு சில ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. ஒரு சிலர் வெளிநாட்டு பயணம் அல்லது வெளியூர் பயணம் புறப்பட தயாராக இருப்பீர்கள். அது உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 10ஆம் வீட்டு அதிபதி 5ல் இருக்கிறார். இங்கே சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். கூடுதல் லாபத்தை பெறுவார்கள். இதையும் தாண்டி உங்களுக்கு வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் பேனலில் வரக்கூடிய ஒரு நிலை. அது உங்களுக்கு தகவல் வரும். சந்தோஷம் மிகுதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஒரு சிலர் டிரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பீங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் கைக்கு வரும். அந்த ஒரு சந்தோஷம் ஒரு சிலருக்கு ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. மொத்தத்தில் பார்க்கும்போது 11ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். ரொம்ப அற்புதமான நிலை. ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான இன்றைக்கி ஒரு பேச்சுவார்த்தை ஏதாவது வரும். யாராவது வருவாங்க. சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்துவார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க.
அடுத்தது துலாம். துலாம் அப்படின்னும்போது துலா ராசி சனி பகவான் பார்க்குறார். இவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இருக்குதுன்னு கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, பயப்படாதீங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. ராசியை சனி பார்க்குறதால கொஞ்சம் டென்ஷன் பரபரப்பு இருக்குமே ஒழிய மற்றபடி நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் வேலைக்கு போங்க, எல்லாம் நிறைவாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கொடுக்கல் வாங்கல் மாத்திரம் வச்சுக்காதீங்க, பண வரவு திருப்திகரமாக இருக்கும். இன்றைக்கி ஆடை ஆபரணங்கள் நகை நட்டுகள் ஒரு சிலர் வாங்கக்கூடிய ஒரு நிலை. வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் வாங்கலாம். அசையும் அசையா சொத்துக்களால் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தினம். அதோடு பார்த்திங்கன்னா படிக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. தாயாருடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். உங்களுடைய பூர்வீகத்திற்கு இன்றைக்கி சென்று வரக்கூடிய ஒரு தினமாக கூட இருக்கலாம். அதோடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எதிரிகளால் ஒரு சிலருக்கு தொல்லை ஏற்படும். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்றோம். 7ஆம் வீட்டை செவ்வாய் இருக்கிறது, சந்திரமங்கல யோகம் இருக்கிறது. அதனால் செவ்வாயும் சந்திரனும் இணைந்து இருப்பதால், சந்திரமங்கல யோகம் இருப்பதால் குடும்பம் ரொம்ப பிரகாசமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தினம். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவார்கள். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்களாம் சிறப்பாக பணிபுரிஞ்சு நல்ல ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நிலை அப்படின்றோம். அடுத்தது உங்களுக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி 4ல் இருக்கிறார். பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. தாய்மாமன் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு சலுகையோ இல்லை ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. தந்தை வழியிலும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு தினம். இன்று இன்டர்வியூ இருக்கிறவங்க அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு தினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேலைக்கு முயற்சி நமக்கு எங்கன்னா கிடைக்க போகுதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக கிடைச்சி சந்தோஷம் அடைவீங்க. இன்றைக்கி சுப செலவுகள் காத்திருக்கிறது. அடுத்தது விருச்சிகம். விருச்சிக ராசி அப்படின்னும்போது ராசியில் கேது பகவான் இருக்கிறார், 7ல் ராகு இருக்கிறார். இந்த வேற்று மொழி பேசுகிறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள், நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கே அதிசயமாக இருக்கும், நண்பர்கள் இந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு. பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசிக்கு ரொம்ப சுறுசுறுப்பு, யாருடைய தயவையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. இருந்தாலும் இன்றைக்கி பண வரவு திருப்திகரமாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குது. 2ல் சுக்கிரன் இருக்கார். லட்சுமி கடாட்சமான ஒரு நாள். தைரிய வீரியஸ்தானம் சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போகலாம், அல்லது பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். இல்லை உங்கள் பூர்வீக ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வரலாம். நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அதாவது லிட்டிகேஷன், வில்லங்கம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. மற்றபடி அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள், எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை. அடுத்தது தனுசு. இந்த தனுசு ராசி அப்படின்னும்பொழுது ராசியிலேயே சுக்கிர பகவான் இருந்து 7 பார்ப்பார். அப்போது லட்சுமி கடாட்சமான ஒரு நாள். அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை பரஸ்பரம் ஒற்றுமையாக இருப்பார்கள். அவர்களால் பணவரவு, பொருள் வரவு, ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். வீட்டில் விருந்தினருடைய வருகை இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. செல்வம் செல்வாக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா சுகஸ்தானம் சரியில்லை. தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்கோங்க. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு தினம் அப்படின்னு சொல்கிறோம். அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. பூர்வீகத்திற்கு போயிட்டு வருவீங்க. அங்கே ஏதாவது வீடு வாசல் வாங்கக்கூடிய சூழலோ அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சூழலோ நடந்து கொண்டிருக்கும். அதை நீங்கள் அங்கே செல்ல வேண்டி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. 6ல் ராகு இருந்து குரு பார்வையில் இருப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். உங்கள் ஆரோக்கிய ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 7ஆம் இடத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒரு சிலர் காதல் வயப்படக்கூடிய நிலை இருக்கிறது. அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவார்கள் அப்படின்றோம். வராக்கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை.
இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி ஒரு சிலருக்கு கைக்கு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இன்று வேலையில் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செயல்படக்கூடிய ஒரு நிலை. 11ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் இன்றைக்கி கொஞ்சம் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். பட் ஏற்றளவில் இருக்கும் வழியே கைக்கு வர்றது காலதாமதமாகும். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இன்றைக்கி ஆன்மீக சிந்தனை மேலோங்கி திருக்கோயில்களுக்கு சென்று திருப்பணிகள் செய்வீர்கள். அடுத்தது மகரம். மகரம் அப்படின்னும்பொழுது மகர ராசி அப்படின்னாக்கா உங்களுக்கு ராசி அதிபதி ஆட்சியில் இருக்கிறார், குரு பகவான் இருக்கிறார். இதனால் பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குது. பண வரவு திருப்திகரமாக இருக்குது. தைரிய வீரியஸ்தானம் மாத்திரம் இல்லை, எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகிறது தான் டிலே ஆகும். ஒரு சிலர் வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும், அசையா சொத்துக்களால் வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு செய்வீங்க, குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கிறார். உங்களுக்கு தாய்மாமன் வழியில் லாபம் கிடைக்கக்கூடிய நிலை இருக்கும். சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பது மாபெரும் சிறப்பு. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. எந்த ஒரு குறையும் இல்லை. இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ரொம்ப டென்ஷனாக இருக்கும், பரபரப்பாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் செஞ்சால் தான் உங்கள் பேரை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லைங்க. சுப செலவுகள் இன்று காத்திருக்கிறது. ஆன்மீகத்திற்கு சிந்தனை ஏற்பட்டு உங்களுக்கு திருக்கோயில்களுக்கு சென்று வருவீர்கள். இன்றைக்கி சந்தோஷம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள். அடுத்தது கும்பம். கும்பராசி அப்படின்னும்போது கும்பராசி அதிபதி உங்களுக்கு சனி பகவான் தான். அவர் உங்களுக்கு 12ல் இருந்தாலும் ஆட்சி நிலையில் இருக்கிறார். எந்த ஒரு குறையும் இல்லை. தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. 2ஆம் வீடு பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. பட் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சண்டை சச்சரவு வரக்கூடிய சூழல் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வீட்டில் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் கொஞ்சம் பேசுவதில் நிதானம் தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. உங்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது. ராகு இருக்கிறார். சொந்த வீடு வாசல் வாங்குவீங்க, இல்லைன்னா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு தினம் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். உங்களுக்கு வராக்கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலர் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு வாரிசாக உங்களை தேர்ந்தெடுத்து அங்கே போய் நீங்கள் லிக்விட் கேஷ் அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கிறது. பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க. மற்றபடி பெண்களால் ஆதாயம், பெண்களால் பணவரவு, வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு ஆதாயம் இருக்கிறது. இருந்த போதிலும் செலவினங்கள் காத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது மீனம். மீன ராசி அப்படின்னும்போது காலபுருஷ தத்துவப்படி இது 12வது ராசி. புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம். இந்த மீன ராசிக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம்னு நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லிகிட்ருக்கோம். அதுலேயும் இன்றைய கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவாக இருக்குது. ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி. அதாவது 11ஆம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறார். 11ஆம் வீட்டில் அந்த வீட்டு அதிபதியும் இருக்கிறதால நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு தினம். எதை செய்தாலும் லாபம். எப்படி நீங்கள் எந்த ஒர்க்கு செஞ்சாலும் அது லாபத்தை தரும். சந்திரமங்கல யோகம் இருக்கிறது உங்களுக்கு. 5ஆம் வீட்டு அதிபதி 2ல் உட்காந்துருக்கு. சந்திரமங்கல யோகம். பிள்ளைகளுக்கு திருமணம், வைபோகம் அது மாதிரி ஏதாவது பண்ணக்கூடிய ஒரு நிலை, இல்லை மற்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. தைரிய வீரியஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. அதையும் தாண்டி உங்களுக்கு இன்றைக்கி சந்தோஷம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள். குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. குலதெய்வத்துக்கு போய் நேரடியாக அங்கே போய் வழிபாடு செய்யக்கூடிய தினமாக கூட அமையலாம். ஒரு சிலருக்கு ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெற்று வருவீர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி கொஞ்சம் நல்ல பரபரப்பு, அதாவது பரஸ்பரம் ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கக்கூடிய ஒரு நாள். நண்பர்களால் ஆதாயம் இருக்கக்கூடிய ஒரு நாள்.
ரொம்ப நிறைய அவங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்களே வந்து திக்குமுக்கு ஆடி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 8ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். ராசியும் சனி பகவான் பார்க்கிறார். சமூகத்திலோ இல்லை வெளி வட்டார பழக்க வழக்கங்களிலோ இல்லை தெரியாத நபர், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் நீங்கள் எதுவும் வச்சுக்க வேண்டாம். அவங்க நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல, அவங்க தடாலடியாக அவங்க ஏதாவது சொல்ல, சண்டை சச்சரவு, கௌரவ பிரச்சனை ஏதாவது வரணும். அதனால் உங்கள் கௌரவ பங்கம் ஏற்படலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அசிங்கம், அவமானம் கூட ஒரு சிலருக்கு நிகழலாம். அதனால் மற்றபடி ஆல் ஆஸ்பெக்ட் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிங்க, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இந்த சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல லட்சுமி கடாட்சம், நல்ல வருவாய் வரும். வேலையில் இருப்பவர்களுக்கு தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க. மேலதிகாரி பாராட்டுவார். சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். ஒரு சிலர் பேனலில் இருப்பீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. ரொம்ப லாபகரமான ஒரு நாள். இப்போது இந்த 12 ராசியும் பார்த்தோம். மீன ராசி மட்டும் இல்லைங்க, 12 ராசிகளுக்கும் சிறப்பாக எல்லாம் பரிபூரண லாபம் கிடைத்து சந்தோஷம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எமது பரிபூரண வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.